2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ திரும்பவும் எங்களோட நாட்டுக்குள்ள புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் இப்போ முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த புதிய அரசாங்கத்தால் நிறைய கட்டுமான பணிகள், அதே மாதிரி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட நிறைய திட்டங்கள், இந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தப்பட்ட திட்டங்கள் கூட இப்போ திரும்பவும் எங்களோட நாட்டுக்குள்ள மீளவும் ஆரம்பிக்கப்படுகிறது. கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தினுடைய அபிவிருத்தி, அதே மாதிரி புகையிரத நிலையத்தினுடைய அபிவிருத்தி, நேற்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்ட சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே, மத்திய அதிவேக நெடுஞ்சாலையினுடைய மீள் கட்டுமான பணிகள், இந்த மாதிரியான நிறைய முக்கியமான திட்டங்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தினுடைய அபிவிருத்தியோடு சேர்த்து நிறைய முக்கியமான பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் இப்போ அரசாங்கத்தால் மீளவும் ஆரம்பிக்கப்படுகிறது. இதுக்குள்ள நேற்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே மத்திய அதிவேக பாதையினுடைய மீள் நிர்மாண பணிகளுக்காக செலவிடப்பட போகிற பணம் யார்கிட்ட இருந்து வாங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், சீனாவினுடைய எக்ஸிம் வங்கிட்ட இருந்து கடனாக வாங்கப்பட்ட $500 மில்லியன் கடன் வாங்கித்தான் அந்த ப்ரொஜெக்ட் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட போகிறதா ஒரு விடயம் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. நீங்கள் எல்லாருமே செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இலங்கைக்கான சீனாவினுடைய தூதுவர், அதே மாதிரி இலங்கையினுடைய ஜனாதிபதி, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர், இந்த மாதிரியான முக்கியமான எல்லா பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக தான் நேற்றைய நாளில் அந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படுகிறது. இதில் இப்போ ஒரு பெரிய அளவில் பேசப்படுறதும் அதே மாதிரி ஒரு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சைனாஸ் டெப்ட் ட்ராப், அதாவது சீனாவினுடைய கடன் பொறி. ஏற்கனவே கடந்த கால அரசாங்கம் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணமே சீனாட்டிருந்து கடன் வாங்கினது தான் ஒரு காரணம்னு சொல்லி பெரிய அளவில் பேசப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரியும். திரும்பவும் இந்த புதிய அரசாங்கமும் அதே மாதிரியான ஒரு தவறான வழிக்குள்ள தான் சீனாவிட்ட போய் சீனாட்டிருந்து கடன் வாங்கித்தான் பொருளாதாரத்தை முன்னேற்ற போகிறார்களா, பொருளாதாரத்தை முன்னேற்றம் என்ற பேரில் திரும்பவும் ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளே போகிறார்களான்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக மாறி இருக்குது. அதுக்கான ஒரு பதிலை தான் இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்க போகிறோம். சொல்கிற மாதிரியே உண்மையிலேயே சீனா இலங்கையை பொருளாதார ரீதியாக வீழ்த்துறதுக்கு தான் பார்க்குதா, இல்லாட்டி இலங்கையை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்காக தான் பார்க்குதா, எப்படி சீனாவினுடைய கடன்ன்றது இலங்கைக்கு ஒரு பிரச்சனையாக மாறும், அது மாறுமா இல்லையா, உண்மையிலேயே இப்போ சொல்லப்படுற மாதிரி புதிய அரசாங்கம் சீனாட்டிருந்து கடன் வாங்குறதால இலங்கைக்கு பிரச்சனை ஏற்படுமா இல்லையான்றது தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயமானதை ஓண்டா தெளிவாக முதலிருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களுக்கு பிறகு என்னோட வீடியோவில் சந்திக்கிறோம். ஒரு சில காரணங்களால் என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இனிமேல் தொடர்ச்சியாக என்னோட வீடியோஸ் வரும். ஓகே, அதுக்கு முதல்ல என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், நம்ம நியூஸ் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மட்டும் இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஓகே, இலங்கைக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்களுக்குள்ள முக்கியமான திட்டங்களில் ஒன்றா பார்க்கப்பட்டது தான் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை. எப்படி இந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைகள், அதே மாதிரி ஏனைய அதிவேக நெடுஞ்சாலைகள் முக்கியமாக பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கடவத்தையிலிருந்து மீரிகம வரையிலான 37 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்படுறதுக்கு திட்டமிடப்பட்ட இந்த மத்திய அதிவேக நெடுஞ்சாலையும் ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுது. ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபடியா அதை தொடர்ச்சியாக கட்டுமுடிக்க முடியாமல் முழுமையாக அந்த நேரத்தில் இடைநிறுத்தப்படுது. அந்த திட்டம் தான் இப்போ நேற்றைய நாளில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க, இலங்கைக்கான சீனாவினுடைய தூதுவர், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர், இந்த மாதிரி முக்கியமான அரசு பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான நிகழ்வாக நேற்றைய நாளில் ஆரம்பிக்கப்படுது. இந்த திட்டத்துக்காக செலவிடப்பட போகிற பணம் எவ்வளவா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், சீனாவிட்ட இருந்து கடனாக வாங்கப்பட்ட, சீனாவினுடைய எக்ஸிம் பேங்க்லேருந்து கடனாக வாங்கப்பட்ட $500 மில்லியன் பணம் தான் இந்த திட்டத்துக்காக முழுமையாக பயன்படுத்தப்பட போகிறதா சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி கடவத்தை பாதையினுடைய அந்த நெடுஞ்சாலைக்கு போகிற அந்த குறிப்பிட்ட பகுதி ஒரு 500 மீட்டர் தூரத்தை முழுமையாக முடிக்கிறதுக்காக 8.6 பில்லியன் இலங்கை ரூபாய், இது இலங்கையினுடைய அரசாங்கத்தில் செலவிடப்பட போகிறதாகவும், இந்த $500 மில்லியன் சீனாவிட்ட இருந்து வாங்கப்பட்ட கடன்ல இருந்து தான் செலவிடப்பட போகிறதா ஒரு விடயம் இப்போ வெளியில் வந்திருக்குது. இதுக்கு பிறகுதான் இப்போ திரும்பவும் இந்த புதிய அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்கள் மாதிரி சீனாவினுடைய கடன் பொறிக்குள்ளே போய் சிக்க போகுதா, பொருளாதாரம் திரும்பவும் இலங்கைக்குள்ளே வீழ்ச்சி அடைய போகுதா என்ற மாதிரியான ஒரு சில விடயங்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
சீனாவினுடைய தூதுவர் வந்து ஜனாபதி அனுர்குமார் திசாநாயக்காவோட மிக நெருக்கமாக இருந்து கதைக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோ அது ஜனாபதி அனுர்குமார் திசாநாயக்காவினுடைய ஒஃபிஷியல் சோஷியல் மீடியாவில் தான் பகிரப்பட்டிருந்தது. அந்த ஃபோட்டோஸை வச்சுக்கொண்டே ஒரு சில கருத்துக்கள் எல்லாமே சமூக ஊடகங்களை போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களுக்கு சமூக ஊடக கருத்துக்கள் தேவையில்லை, ஆனால் உண்மையிலேயே இந்த சீனாவினுடைய கடன் பொறி இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். உண்மையிலேயே சீனா இலங்கையை முழுமையாக ஆதிக்கம் செலுத்த போதா? இந்த கடன் பொறின்றது டெப்ட்ரப்ன்றது இலங்கைக்கு ஒரு சவாலான விஷயமா அமையுமான்னு கேட்டால் நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் நடந்த சில செயல்பாடுகளை இதில் பார்க்கணும். என்னென்னு சொன்னால் கடந்த கால ஆட்சியாளர்கள், முக்கியமாக சொல்லப்போனால் ராஜபக்சர்கள், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும் இல்லாட்டி கோடபாய ராஜபக்ச, இவர்கள் ஆட்சி செய்த காலகட்டங்களில் இலங்கைக்குள்ள பெரிய அளவிலான தலையீடுகளை கொண்டு வந்தது சீனா அரசாங்கம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சீனா அரசாங்கம்ன்றதை விட இவர்கள் அதிகமாக சீனாவோட ஒரு நெருக்கமான தொடர்புகளை கொண்டு வந்தார்கள்ன்றது தான் ஒரு முக்கியமான விடயம். எப்போவுமே ஒரு அரசாங்கம் இன்னொரு நாட்டுக்குள்ளே, அது உலகத்தில் இந்த யுத்தங்கள் நடக்காத நாடுகளை தவிர, யுத்தங்கள் நடக்கக்கூடிய நாடுகளை தவிர ஏனைய நாடுகளுக்குள்ள எந்த ஒரு அரசாங்கமும் நேரடியான முழுமையான அழுத்தத்தை, ஆதிக்கத்தை எப்போவுமே செலுத்தாது. அந்த மாதிரி தான் சீனாவினுடைய மறைமுகமான ஆதிக்கம் இலங்கைக்குள்ளே இருந்தாலும் ராஜபக்சர்கள் தான் மிக நெருக்கமான தொடர்புகளை சீனாவோட கொண்டு வந்தார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் நிறைய அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் நிறையவே பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் வாங்கக்கூடிய இந்த கடன்ன்றது, கடந்த கால ஆட்சியாளர்கள் வாங்கின கடன்கள், சீனாட்டிலிருந்து வாங்கப்பட்ட கடன்கள்ன்றது நிறைய தங்களினுடைய சொந்த தேவைகளுக்காகவும் தேவையில்லாத நட்டம் ஏற்படக்கூடிய நிறைய திட்டங்களுக்குள்ள கொண்டு போய் முதலீடு செய்யப்பட்டு வீணாக்கப்பட்டன்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் சீனாவே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆட்சியாளர்களுடைய அவர்களுக்கு கீழே கடன் கொடுக்கறத இலங்கைக்கு நிறுத்தியிருந்தது. நேற்றைய நாளில் சீனாவுடைய தூதுவர் சொன்ன ஒரு விஷயமும் இலங்கைக்குள்ள ஒரு சரியான ஆட்சி அமைப்பு வரும் வரைக்கும் தாங்கள் காத்து கொண்டிருந்தன்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கைக்குள்ள நிறைய திட்டங்களை முதலீடு செய்கிறதுக்கும் கடன் வழங்கி நாட்டை அபிவிருத்தி செய்கிறதுக்கான சில உதவிகளுக்காக நாங்கள் காத்து கொண்டு வந்தோம் என்ற மாதிரியும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி கடந்த கால ஆட்சியாளர்களால் பெரிய அளவில் அவர்களினுடைய திட்டமிடல் இல்லாத செயல்பாடுகளால் தான் உண்மையை சொல்லப்போனால் சீனாவினுடைய கடன் வந்து இலங்கைக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறியிருந்தது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சீனாவினுடைய கடன் இலங்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் ரெண்டு பக்கங்கள் இருக்குது. அதுக்கு முதல் நாங்கள் எல்லாருமே விலகி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எங்கள் நாடு ஒரு சிறியோர் நாடு, ஒரு சிறியோரு தீவு, 22 மில்லியன் மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு சின்ன தீவு. இந்த தீவுக்குள்ளே எங்களோட நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய உற்பத்திகளை வச்சுக்கொண்டு மட்டுமோ இல்லாட்டி எங்களோட நாட்டினுடைய பணங்களை வச்சுக்கொண்டு மட்டுமோ கடைசி வரைக்கும் எங்களால் அபிவிருத்தியான நிலைமையை அடையவே முடியாது. பெரிய நாடுகளினுடைய முதலீடுகள் இலங்கைக்குள்ளே வந்தால் தான். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இலங்கைக்குள்ளே இந்தியாவினுடைய முதலீடுகள் அதிகமாக இருக்குது, அமெரிக்காவினுடைய முதலீடுகள் இருக்குது, ரஷ்யாவினுடைய முதலீடுகள் இருக்குது, ஜப்பானினுடைய முதலீடுகள் இருக்குது, சீனாவினுடைய முதலீடுகள் இருக்குது, அதே மாதிரி யூகேனுடைய முதலீடுகள், இந்த மாதிரி வெளியில் தெரிஞ்சதும் வெளியில் தெரியாததுமாக சேர்த்து ஏகப்பட்ட முதலீடுகள் உண்மையை சொல்லப்போனால் வெளிநாடுகளினுடைய முதலீடுகள் தான். ஆடை கைத்தொழில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லாட்டி தேயிலையினுடைய பக்கத்தில் அபிவிருத்தி என்ற பக்கத்தில் பார்க்க போனாலும் சரி, இல்லாட்டி முக்கியமான பெட்ரோலியமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு நாடு எங்கள் நாட்டுக்குள்ளே கட்டாயமாக முதலீடு செய்து தான் வச்சிருக்கிறார்கள். அது எங்கள் நாட்டுக்கு தேவையும் கூட. ஏன்னா எங்கள் நாட்டினுடைய உற்பத்திகளை வச்சுக்கொண்டு மட்டுமே எங்கள் நாட்டுக்குள்ளே முதலீடு செய்து அது அபிவிருத்தி என்ற பெயரில் நாங்கள் மேலே கொண்டு வர முடியாது. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ கூகுள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துறையில் முதலீடு செய்வார்கள். அதனால அந்த நாட்டினுடைய அபிவிருத்தி இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ஆனால் அந்த கூகுள் செய்யக்கூடிய முதலீடுன்றது எவ்வளோ பெருசாக இருக்குமென்னு சொன்னால் 100 பில்லியன் 200 பில்லியன் US$ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆடை கைத்தொழிலை எங்கள் நாட்டுக்குள்ளேயே ஆரம்பித்து அதை எங்கள் நாட்டுக்குள்ளேயே விற்றுக்கொண்டு எங்கள் நாட்டுக்குள்ளேயே 100 பில்லியனை விடுவோம், ஒரு 10 பில்லியனாவது எங்களால் முதலீடு செய்ய முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் பெரிய நாடுகளினுடைய முதலீடுகள் வந்தால் மட்டும்தான் எங்கட நாடும் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற முடியும். அந்த காரணங்களால் தான் இலங்கைக்குள்ள நேரடியான வெளிநாட்டு முதலீடுகளை எப்போவுமே இலங்கை அரசாங்கம் வரவேற்கிறது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் இதுக்குள்ளே எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும்னு சொன்னால், ஏதோ ஒரு நாடு தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தும் போது, ஆதிக்கம் மட்டும் சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைமையின் கீழே எங்களோட நாடு போக மாட்டது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அவர்களினுடைய கட்டுப்பாட்டுகளை, இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்காக போட்டி போடக்கூடிய நாடுகள் யாருன்னு சொன்னால், ஒன்று இந்தியா, ரெண்டாவது சீனா.
அதுவும் கடந்த காலங்களில் தான் அது அப்படி இருந்தது. இப்போ இந்தியாவும் சீனாவுமே ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துட்டு, ஏனென்றா எதிர்பாராத விதமாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்த வேலையால் வரி அதிகரிப்பின் காரணமாக இப்போ இந்தியாவும் சீனாவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதிரிகள் மாதிரி இருந்த நாடுகள் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டார்கள். ரஷ்யா அதே மாதிரி வடகொரியா இந்த நாடுகளும் வந்து ஒரு முழுமையான தாங்களே ஒரு தனித்துவமான ஒரு வல்லரசா, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு வல்லரசா உருவாகிற மாதிரி தான் உலக அரசியல் வந்து இப்போ மாறி போய் கொண்டிருக்குது. அதனால் இலங்கைக்கான போட்டின்றது இருக்கும், ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு வந்து இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, அது வந்து இன்னொரு பக்கமாக போகும். இப்போ எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிக்கம்ன்றது எப்படி உள்ள வரும்னு சொன்னால், எங்களோட நாட்டுக்குள்ளே அபிவிருத்திகள் நடக்கும், எங்களோட நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் அடையும், அதே மாதிரி அவர்கள் கொண்டு வரக்கூடிய முதலீடுகளாலையும் சரி, இல்லாட்டி குறைந்த வட்டி வீதங்களில் வழங்கக்கூடிய கடன்களாலையும் சரி, நாட்டுக்குள்ள அபிவிருத்திகளும் வேலைவாய்ப்புகளும் நாட்டினுடைய தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் இது எல்லாமே தான் இந்தியா சீனா மாதிரியான நாடுகளோடு நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு அதிகரிக்குமே தவிர ஒரு நாளும் நாட்டுக்குள்ள பொருளாதார மந்த நிலைமைன்றது கடன் வழங்குறதுனால ஏற்படாது. அப்படி ஒரு நாடுமே ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்காதுன்றது எங்களோட கடந்த கால செயல்பாடுகளையும் சரி, இல்லாட்டி இந்த நாடுகள் செய்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் இருந்து எங்களால் வெளிப்படையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் இலங்கை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைஞ்சோன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த கால ஆட்சியாளர்களுடைய திட்டமிடல் இல்லாத முதலீட்டு திட்டங்களாலையும் அவர்களுடைய தேவையற்ற செயல்பாடுகளாலையும் தானே தவிர சீனா கொடுத்த கடனால் கிடையாதுன்றது ஒரு வெளிப்படையான உண்மை. சீனா வந்து எங்கள் நாட்டுக்கு தான் வட்டிக்கு கடன் கொடுத்து காசு சம்பாதிக்கணுமன்ற எந்த அவசியமுமே கிடையாது. அவர்கள் எங்களுக்கு கொடுக்குற காசுன்றது, ஓகே நீங்கள் எங்கள் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நாங்கள் நட்பு ரீதியாக உங்களோட நாட்டை அபிவிருத்தி செய்கிறதுக்காக உங்களுக்கு தரோம். எவ்வளோ பெரிய தேசம், எவ்வளோ பெரிய அளவில் பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, எங்கட நாட்டை நம்பிக்கொண்டு தான் அவர்கள் இருக்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. அதனால் அவர்கள் எங்கட நாட்டினுடைய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எங்களோட இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமன்ற ஒரு காரணத்துக்காக தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார்களே தவிர மற்றும்படி எங்களோட பொருளாதாரத்தை கீழே விழுத்துறதால அவர்களுக்கு எந்த லாபமுமே கிடைக்க போகிறதில்ல. தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை இருக்கணும்னு சொல்லி நினைப்பார்களே தவிர அதுக்காக அவர்களாக திட்டமிட்டு கொண்டு வந்து கவுத்து விட மாட்டார்கள். அது இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் பார்த்த வேலையால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை எங்களோட நாட்டுக்குள்ளே உருவானது. ஸோ முதலாவது விஷயம், நாங்கள் கடன் வாங்குறதால எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்று நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இது எப்படிப்பட்ட விளைவை தீமைன்ற பக்கத்தில் ஏற்படுத்தும்னு சொன்னால், ஒருவேளை எதிர்காலத்தில் சிலவேளை சீனாவினுடைய குடியேற்றம் இலங்கைக்குள்ளே வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால், தாங்கள் கடன் கொடுத்த ஒரு நாடு, அந்த கடன் கொடுத்த நாடு வந்து தங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும் போது நாளைக்கு சில பொருளாதார திட்டங்களுக்குள்ளே, இப்போ இந்த போர்ட் சிட்டியில் வந்து பெரிய அளவிலான முதலீடுகள் நடக்குதுன்னு சொன்னால், அந்த முதலீடுகளுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து சீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டு அங்கே மக்களுக்கான வீடுகள் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், அங்கேயோ இல்லாட்டி வேறு ஒரு இடத்துல வந்து உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், அங்கே கொண்டு வந்து குடியேற்றப்பட போகிற மக்கள் ஒருவேளை சீனர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது தீமைன்ற பக்கத்தில் கட்டாயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக ரெண்டு பக்கமுமே இருக்குது, நன்மையும் இருக்குது, அதே நேரத்தில் தீமையும் இருக்குது. தீமை என்ற அளவை விட நன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதை நாங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த சீனாவினுடைய கடன் வளங்கள் மூலமாக எங்கட நாடு பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளும் தீமைகளும். இதில் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவதானமாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். கடந்த கால ஆட்சியாளர்கள் மாதிரி அளவுக்கு மேலே அதிகமான கடனை வாங்க ஆரம்பித்தோம்னு சொன்னால், புதிய அரசாங்கம் வாங்க ஆரம்பிக்குமா இருந்தால் எங்களுக்கு அது பாதிப்பாக தான் வந்து முடியும். எதுவுமே அளவோடு இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் சீனாவோட மட்டும் இல்லாமல் இந்தியாவோடையும் நாங்கள் ஒரு நெருக்கமான ஒரு உறவை, சீனாவோட எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இந்தியாவோடையும் போனால் தான் எங்களோட நாட்டினுடைய முன்னேற்றம் சரியான முறையில் அமையும். இல்லாட்டி ஈகோ பிரச்சனை வந்து மோடிஜிக்கும் அங்கே ஜிபிங்குக்கும் இடையில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக, அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈகோ காரணமாக எங்களோட நாட்டுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துகிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ பூகோள அரசியலை பார்க்கும்போது அது எல்லாமே எங்கள் நாட்டுக்கு பாதுகாமாகவும் ஒரு பக்கம் இருக்குது, சாதகமாகவும் ஒரு பக்கம் இருக்குது. எங்கள் நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகரிப்பில் பொருளாதார ரீதியாக நாங்கள் போகிறோம்ன்றது உண்மையிலேயே மனதுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. அது மாதிரி இந்த புதிய அரசாங்கமும் நிறைய செயல்பாடுகளை வழி மூலமான அவர்களுடைய பேச்சுகள் மட்டும் இல்லாமல் செயல்பாடுகள் மூலமாகவும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுருந்தேன். இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருந்தபடியாக தான் இதை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோவில் இதை நான் முக்கியமாக சொல்லியிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நினைக்கிறீங்கிறத தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லிடலாம். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தெரிச்சு அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாங்க.
ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.